வணக்கம் மக்களே, எல்லோரும் அப்படி சோமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சோமாக இருக்கிறோம். என்ன விஷயமெண்டா, நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க லத்திகா வந்து இப்போ ஜெர்மன் வாரா இங்கே வாராண்டு. ஸோ வந்துட்டா ஜெர்மனிக்கு. ஜெர்மனில் வந்து கெவிலார்ன்ற இடத்துல என்ன தெரியல, அது இங்கே இருக்குண்டு. ஜெர்மனில் கெவிலாரில் தான் அவன் நிற்கிறா. அது ஒரு சர்ச்சில் தான் நடக்குது அந்த ப்ரோக்ராம். 9 மணியில் விடிய 8லேருந்து இரவு 8 மணி மட்டும். ஸோ ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை விடிய 8லேருந்து இரவு 8 மணி மட்டும் அங்கே வந்து எல்லா ஐட்டமும் கொண்டு வந்திருக்கிறா. க்ரீமுகள், லிப்டிக்குகள், ஐலைனர்கள், சோப்புகள் எல்லாமே. இப்போ புதுசாக எல்லாம் நிறைய சோப் வந்துருக்குது, வேண்டி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து வைன் சோப்புண்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுது. இந்த சோப்புகள் நிறைய ஐட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறா. நீங்கள் என்னென்ன தேவையோ எல்லாம் கொண்டு வந்திருக்கிறா. இது ஸ்ரம்முகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறா. ஸோ நீங்கள் வந்து அவன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் போடுறேன். அவள் வந்து ஃப்ரான்ஸுக்கும் வாரா. ஆனால் வந்து ப்ரோக்ராம் ஒன்றும் செய்யலை. ஆனால் ஐட்டங்கள் நீங்கள் அவட ஃபோன் நம்பருக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால் அவட வாட்ஸ்அப் நம்பர் வேலை செய்யும். ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு அடித்து நீங்கள் வந்து எல்லா பொருட்களும் வாங்கலாம். கவிதார் அவர் ஒரு கவிதாஸ். ஸோ அந்த அட்ரஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இல்லாட்டி என்னடா கபலம்பில்ல, இந்த ஜெர்மன் அட்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாது மக்களே, காட்ட முடியாது. நான் வந்து உங்களுக்கு எழுதி விடுறேன் அந்த அட்ரஸை. ஸோ சனிக்கிழமை ஜெர்மனியில் லத்திகாண்ட பொருட்கள் வந்து விற்கணும். நான் உங்களுக்கு எழுதி விடுறேன் இதில். ஸோ நீங்கள் போய் வாங்குங்கள். ஓகே, இந்த சர்ச்சில் தான் நடக்குது ப்ரோக்ராம். ஸோ இதுதான் அட்ரஸ். கெவிலாருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், போய் வாங்கலாம். இது ஜெர்மனியில் இந்த ஏதோ கபல. ஸோ நீங்கள் நேராக போனீங்கன்னா லத்திகாவையும் மீட் பண்ணலாம். அவள் என்னென்ன முகத்துக்கு பருக்கள், கருப்படையாளங்கள் எல்லாம் போகிறதுக்கு சோப்புகள், க்ரீம்கள் எல்லாம் வச்சுருக்கிறா. அவாவை உங்களுக்கு விளங்கப்படுத்துவா நீங்கள் நேராக போனீங்கண்டா. ஸோ கெவிலார் எனக்கு இருக்குன்னு நான் தெரியாது, போட்டிலேருந்து எவ்வளோ தூரம் பண்ணி நான் தெரியாது. நான் கெவிலாரில் தமிழாக்கள் இருக்கணும்னு கேள்விப்பட்டேன். நான் அந்த சர்ச்சில் தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஐட்டம் பண்ணுவோம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். ஓகே, நன்றி, வணக்கம் மக்களே. எல்லோரும் போய் சர்ச்சில் எல்லோரையும் சந்திங்க. ஓகே, நன்றி.